السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை வெறுப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவருக்கு கொடுப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவருக்கு கொடுக்காமல் இருப்பதும் ஈமானில் ஒரு பகுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த 4 விஷயங்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அமையும் என்றால் அது ஈமானில் ஒரு பகுதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே எம்மை நேசிப்பதற்கென்று ஒரு கூட்டம், சில நண்பர்கள் எமக்கு இருக்க வேண்டும். நாம் நேசிப்பதற்கென்று, நாம் விரும்புவதற்கென்று எமக்கென்று சில நண்பர்கள் இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு முஃமின் இணைத்து கொள்ளக்கூடியவனாக, மற்றவர்களை விரும்பக்கூடியவனாக இருப்பான். மற்றவர்கள் மூலம் விரும்பப்படக்கூடியவனாக, இணைக்கப்படக்கூடியவனாக இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா கைர ஃபீமன் லா யஅலஃப் வலா யுஅலஃப். மற்றவர்களை விரும்பாத, மற்றவர்கள் மூலமாக விரும்பப்படாத, இணைக்கப்படாத ஒருவனிலே நலவு இல்லை என்று, ஹைர் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியை கேட்பான். எனக்காக வேண்டி விசிட் பண்ணி கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான். எனக்காக வேண்டி உலகத்திலே நேசம் பாராட்டி கொண்டவர்கள், ஒருவர் ஒருவரை விரும்பியவர்கள் எங்கே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட்டம் எங்கே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அவர்களுக்கு நூர் என்ற வெளிச்சத்தினால் அமைக்கப்பட்ட ஸ்டேஜை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவார். எப்படிப்பட்ட கண்ணியம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் பொறாமைப்படுவார்கள். இது எதற்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு? நாம் ஒருவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பது, விரும்புவது. இதன் மூலமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட அந்தஸ்தை நாளை மறுமை நாளையில் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதரை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு ஊருக்கு சென்றார். நிறைய பயணங்கள், விசிட் பண்ணுவதற்காக வேண்டி, நண்பர்களை பார்ப்பதற்காக வேண்டி செல்வோம். நாமும் எமது இன்டென்ஷனை சரியாக்கி கொண்டால் இந்த ஹதீஸில் நாம் உள்ளடங்க முடியும். கண்ணியமானவர்களே, ஒரு மலக்கை அல்லாஹ் மனிதனுடைய தோற்றத்திலே அனுப்புகின்றான். அவரை பார்த்து அந்த மலக் சில கேள்விகளை கேட்கின்றார். முதலாவது கேட்கின்றார், நீங்கள் ஏன் இவரை சந்திக்க செல்கின்றீர்கள்? உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே ஏதாவது சொந்தம் இருக்கின்றதா? நாம் உலகத்தில் ஒரு தூர பயணம் செய்வதாக இருந்தால் ரிலேஷன், பெற்றோரை பார்ப்பதற்காக வேண்டி, நமது சொந்தங்களை பார்ப்பதற்காக வேண்டி செல்வோம். சொன்னாராம், இல்லை. அல்லது உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கின்றதா? இல்லை. அல்லது அவர் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றாரா? இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் சொல்வாராம், நான் அவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்புகின்றேன், நேசிக்கின்றேன் என்று அவர் சொல்வாராம். அந்த மலக் சொன்னாராம், அல்லாஹ் என்னை உங்களின் பக்கம் அனுப்பினான். அனுப்பி ஒரு செய்தியை சொன்னான். எப்படி நீங்கள் அவரை விரும்புகின்றீர்களோ, நேசிக்கின்றீர்களோ, இதே போன்று அல்லாஹ் உங்களை விரும்பிவிட்டான் என்ற செய்தியை சொன்னான். இதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டான். சொர்க்கத்தை, ஜன்னாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயமாக்கி விட்டான் என்ற 2 செய்தியை அல்லாஹ் சொல்லுமாறு என்னை அனுப்பினான் என்று அந்த மலக் சொல்லி காட்டுவார். இவ்வளவு பெரிய பாக்கியம், கண்ணியமானவர்களே. ஆனாலும் அனைவரையும் நாம் நேசிக்க முடியாது. பொருத்தமானவர்களை நேசிக்க வேண்டும். முதலாவது புத்திசாலியை நேசிக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, புத்தி இல்லாதவர்களை அல்லது சரியான முறையிலே தனது புத்தியை பயன்படுத்தாதவர்களை நாம் நேசித்தால் சில நேரங்களிலே நாமும் எமது சிந்தனையை இழக்க வேண்டிய அல்லது அவர் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் நல்ல பண்புள்ளவராக இருக்க வேண்டும். நல்ல கேரக்டர், நல்ல அஹ்லாக் இருக்க வேண்டும். மோசமான அஹ்லாக் உள்ளவர்களை நண்பர்களாக நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களது பண்புகளும் எமது வாழ்க்கையிலே பிரதிபலிப்பை உண்டாகும். எம்மிடத்திலும் மோசமான பண்புகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அவர் செய்யக்கூடிய மோசமான பண்புகளினால், மோசமான சில விடயங்களால்
எமக்கும் எமது விடயங்களுக்கும் குடும்பங்களுக்கும் சில நேரங்களில் பாதிப்புகள் உண்டாக ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களை, மூன்றாவது, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும். தொழுகையை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். நாம் பாவமான செயலிலே நாம் சென்று விட்டால், பயணம் சென்று விட்டால் அல்லது செயலை செய்து விட்டால் உடனே அதை ஞாபகப்படுத்தி அதை நல்வழிப்படுத்தக்கூடியவராக, நேரான பாதையை காட்டி தரக்கூடியவராக இருக்க வேண்டும். மார்க்க பற்றுள்ளவராக இருக்க வேண்டும். மார்க்கம் எப்படி இருக்கின்றதோ, எப்படி சொல்லி இருக்கின்றதோ அவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம். தெளிவான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். மார்க்கத்தில் பிழையான விடயங்களை காட்டி எம்மையும் பிழையான விடயத்தின் பக்கம் வழிநடத்தக்கூடிய நண்பராக இருக்கக்கூடாது. சரியான மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய, காட்டித்தரக்கூடிய, எம்முடன் இணைக்கக்கூடிய ஒரு நண்பராக அவர் இருந்தால் நாளை மறுமை நாளையிலே இப்படிப்பட்ட அந்தஸ்து எமக்கு இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, உலகத்திலே பல பேருடன் நாம் பழகுவோம். ஆனால் நண்பர்களாக எடுப்பது என்பது மிக குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். அனைவரும் நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். நண்பர்களாக எடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்புள்ளவர்களாக, இப்படிப்பட்ட கண்டிஷன் உள்ளவர்களாக, நிபந்தனைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அவனது அன்பை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.